اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொய் அழிவை தரும். இன்றைய காலகட்டத்தில் உண்மையை பேசுவது, நேர்மையாக இருப்பது கஷ்டமாக மாறியிருக்கிறது. சின்ன சின்ன பொய்கள் சொல்வது வழமையாகிவிட்டது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் ரோல் மாடல். எனவே பெற்றோர்கள் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொய் சொல்வது கடுமையான பாவமாகும். மேலும் மறுமையில் அதற்காக கடினமான தண்டனை கொடுக்கப்படும். இவ்வுலகிலும் பொய் பேசுபவர்கள் மிக பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். பொய்யர்களை யாரும் நம்ப மாட்டார்கள். அல்லாஹ் கூறியுள்ளான், பொய்யான பேச்சிலிருந்து விலகி இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு அடியான் பொய் பேசினால் அதிலிருந்து வரும் துர்வாடையினால் வானவர்கள் 1 மைல் தூரத்திற்கு அவனிடமிருந்து விலகி சென்று விடுகிறார்கள். பொய் என்பது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம், பாவம் என்றால் அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக மனிதர்களிடமிருந்து பரக்கத்தை எடுத்து விடுகின்றான். மற்றொரு ஹதீஸில் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் பிறருடைய பொருளை பொய் சத்தியம் செய்து அபகரித்துக் கொள்வாரோ அவர் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் குஷ்டம் பிடித்தவராக வருவார். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அதில் 2 நபர்கள் எனது கையை பிடித்துக்கொண்டு ஒரு புனிதமான இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே ஒருவர் அமர்ந்துள்ளார். அவருக்கருகில் மற்றொருவர் தனது கையில் இரும்பாலான கோடாரியை வைத்துக்கொண்டு நிற்கிறார். பிறகு அவர் அமர்ந்திருக்கும் நபரின் தாடையை அக்கோடாரினால் கிழிக்க ஆரம்பிக்கிறார். பிறகு அடுத்த பக்கமுள்ள தாடையை கிழிக்க ஆரம்பிக்கிறார். இதை கிழித்துக் கொண்டிருக்கையில் அடுத்த பக்கத்தில் உள்ள தாடை சீராகிவிடும். பிறகு அதை கிழிக்க ஆரம்பித்து விடுகிறார். நான் என்னை அழைத்து சென்றவரிடம், இவர் யார், ஏன் இவ்வளவு கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார் என வினவினேன். அதற்கு அவர்கள், இவன் ஒரு பொய்யன், இவன் பொய் சொல்வான், மேலும் அந்த பொய் நாலா திக்கிலும் பேசப்பட்டு பரவிவிடும். எனவே கியாமத் வரை அவரை இவ்வாறே வேதனை செய்யப்படும் என்று பதில் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர்கள் மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான கதைகளை சொற்பொழிவாற்றுவார்களோ அவர்களுக்கு நாசமும் அழிவும் இருக்கிறது என்று 3 முறை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், பொய்யிலிருந்து விலகி இருக்கும் மனிதருக்கு சொர்க்கத்தின் நடுவில் ஒரு வீடு வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஆனால் அவர் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் இதுவரை சொன்ன பொய்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். இனி பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதி எடுப்போம். எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திற்காகவும் பொய் சொல்லாத நன்மக்களாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வடிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.